அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 24/6/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி மிட் கேப்போட எக்ஸ்பைரி மூணுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு 0.16% வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இவனும் சேம் அதே கன்சால்டேஷன் தான். ரொம்ப ஒரு பெரிய ரைஸுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னை போட்டு ஃபார்வர்ட் போய் ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கான். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகும்போது அவன் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இவனுமே கன்சாலிடேஷன் தான் ஆயிருக்கான். அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் வந்து ஏறி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த யூஎஸ் மார்க்கெட் ஆரம்பித்த பிகினிங்கில் ஏறி இருந்துச்சு. பட் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா இவனுமே ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கான். ஸோ 3 மார்க்கெட்லையுமே கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்பி அண்ட் நாஸ்டாக் வந்து பயங்கரமாக ஏறிட்டதுனால ஃபர்தராக ஒரு கன்சல்டேஷன் மோடு வர மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலே போது நம்ம மார்க்கெட்டில் அது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. இன்கேஸ் உங்களுக்கு எஸ்என்பி அண்ட் நாஸ்டாக் வந்து ஃபால் ஆனாலுமே பெரிய ஒரு கேப் டவுன்லாம் நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து எதுவுமே கிடையாது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனுமே வந்து ஒரு 0.6% இறங்கி தான் இருக்குது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஏறிச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இது எல்லாமே சப்டியூ ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியும் போது அவன் வந்து நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கான். இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகுது. விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏறல. இது வந்து பாசிட்டிவிட்டி தான் அண்ட் புல் மார்க்கெட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் யூஎஸோட 10 இயர் பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 4.2 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து நம்ம ஏடிஆரை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 0.16% பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 0.2% நெகட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 1% அப்பாக முடிஞ்சிருந்துச்சு. விப்ரோ வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்துச்சு. இது நம்ம அப்படியே இங்கே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்கான். -1% நெகட்டிவ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1% பாசிட்டிவ். அமெரிக்காவில் வந்து -1% நெகட்டிவ். இது ஒரு நெகட்டிவிட்டி தான். ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அண்ட் விப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கான், பிரச்சனை இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 0.27% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். இங்கே வந்து 0.2 நெகட்டிவ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆரில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இன்ஃபோசிஸ் மட்டும் இங்கே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, இங்கே நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதை தவிர மற்ற மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காம்பன்சேட் ஆகிற மாதிரி சொல்லிருச்சு. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால நிஃப்டி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்துடலாம். ஸோ இந்த எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வாங்கிட்டே இருந்தாங்க. பட் திடீர்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு செல் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களோட வேல்யூ பாருங்களேன், 44,000 கோடிக்கு வாங்கி 46,000 கோடி விற்றுருக்காங்க. அப்படின்னா பல்க் டீல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அவங்க அதிகமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். என்றைக்குமே நம்ம வெறும் நெட் வேல்யூ மட்டும் பார்த்து அவங்க பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க முடிவு பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டுமே ஹியூஜ் வால்டிலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. உங்களோட டிரான்சாக்ஷனுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி ஏதாவது பிளாக் டீலோ பல்க் டீலோ இவங்க வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் டிஏயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஆனாலுமே கொஞ்ச நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறது 7,000 கோடி 8,000 கோடி அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 18,000 கோடி 17,000 கோடி அப்படிங்கிறது மாறி இருக்குது. இதனால் என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி நம்ம நிறைய காசு வந்துருச்சோ என்னமோ தெரியல டிஏ கிட்ட. பட் எஃப்ஐ கிட்ட நிறைய காசு இருக்கும். பட் டிஏயில் இந்த மாற்றங்கள் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் இதை. ஸோ நான் இதை பார்த்துட்டு மேபி ஃபர்தராக வேணால் ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ எஃப்ஐ வந்து இங்கே நெகட்டிவாக இருந்தாலுமே இவங்க உண்மையாலுமே நெகட்டிவாக இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் இதை பற்றி நம்ம முழுசாக இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அடுத்து வந்து நம்ம இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்ப்போம். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். உங்களுக்கு வந்து எஸ்என்பியும் நாஸ்டாக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கான். அண்டு டாக்ஸு ஃப்ளாட்டாக இருக்கான். ஃப்ரான்ஸு ஃப்ளாட்டாக இருக்கான். உங்களுக்கு எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் நிக்கியை பொறுத்த வரைக்கும் 0.5% ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குங்க. நிக்கி பாசிட்டிவாக இருக்கான். அண்ட் தைவானும் பாசிட்டிவாக இருக்கான். ஸோ உங்களுக்கு மற்ற மார்க்கெட் எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. எய்தர் பாசிட்டிவ் பயாஸ் ஆர் நெகட்டிவ் பயாஸ். உங்களுக்கு இந்த 2 மார்க்கெட் மட்டும் பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாகவே இருக்குது. அடுத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,466 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ஒரு 20 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் அப்படிங்கிறத காட்டுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடைசி ஒரு வாரம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நிஃப்டியில் ப்ரீமியம் தான் இருக்கும். ஃபியூச்சர்ஸுக்கு 500 நிஃப்டி 500 இருக்குது அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 530 540 ஈவன் ஒரு 560 கூட இருக்கலாம். ஒரு 50-60 பாயிண்ட் ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் இந்த ப்ரீமியம் ஏறுது, அடுத்த நாளே ஃபால் ஆகுது, அடுத்த நாள் ஏறுது, அடுத்த நாள் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஸ்டில் பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் பாருங்கள், இந்த வாரம் தான் மந்த்லி எக்ஸ்பைரி. உங்களுக்கு ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன நெகட்டிவ் சைனாக தான் எனக்கு தெரியுது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 20 பாயிண்ட் மட்டும் தான் கேப் டவுன் காட்டுறான். அதை நம்ம எடுத்துக்கிட்டு நேற்று என்ன ஆச்சு, இன்றைக்கி என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேற்று வந்து ஒரு பேரல் ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரல் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு, கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து உடனே ஒரு ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்து உங்களுக்கு வந்து செம்மையான வோல்டாலிட்டி அப்படிங்கிறது கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு சமயத்தில் 150 பாயிண்ட்லாம் டவுனில் இருந்தான். அண்டு நல்ல ரெக்கவரி ஆகி நல்ல டவுன் அப்படின்ட்டு ஹியூஜ் வால்டாலிட்டியில் கிட்டத்தட்ட S1 அண்டு ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்து அவன் முடிச்சிருக்கான். இட் இஸ் எ கிரேட் நெகட்டிவ் சைன். என்றைக்குமே மார்க்கெட் வந்து சிபிஆர் கீழே முடிஞ்சாலே இது நெகட்டிவிட்டி தான். அண்ட் இந்த 500 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 500 கிட்ட தான் அவன் பல தடவை போயிட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த 500 அப்படிங்கிறது இந்த 550 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிக்கு இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி வந்து ஒன்று கன்சாலிடேட் ஆகணும், ஆர் கீழே போகணும், ஃபர்தராக பெருசாக மேலே போகணும் அப்படின்னா இந்த 550 தாண்டுற வரைக்கும் அவனால் போக முடியாது. அதுக்கப்புறம் மேபி கண்டிப்பாக ஒரு பெரிய ரேலி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஃப்ரைடே நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு இன்டர்பிரேஷன். அண்ட் டுமாரோ சிபிஆர், இன்றைக்கி சிபிஆர் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் என்ன போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இந்த மாதிரி பேரல் சிபிஆரே தான் போட்டுட்ருக்கான். கிட்டத்தட்ட இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்த காலகட்டத்தில் தான் நான் இந்த மாதிரி 4 நாள் தொடர்ந்து வந்து ஒரு பேரல் சிபிஆரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் இந்த பேட்டர்னை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து சேம் அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிபிஆருக்கும் R1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் லைட்டாக கம்மியாக இருக்குது. அண்ட் சிபிஆருக்கும் S1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த 500 550 ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆரும் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சிபிஆர் இன்றைக்கி தாண்டிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ், இல்லை அப்படின்னா ப்ரைஸில் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபால் ஆனால் தான் தெரியும். S1 தாண்டினா தான் இவன் நெகட்டிவ் ஆகும். ஸோ அது வரைக்குமே பாசிட்டிவ் தான். ஸோ இன்கேஸ் ஃபால் ஆனாலுமே 375 அப்படிங்கிறதுல வந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் அந்த இடத்துல ஏகப்பட்ட தடவை வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது நிஃப்டியில் ஒரு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் ப்ரைஸ் S1க்கு வந்துச்சு அப்படின்னா இந்த S1 ரிவர்சல் இருக்குது பார்த்திங்களா, அது ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிசெண்டிங் சிபிஆரில் நான் அதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிபிஆர் ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹை அதாவது R1 இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறது ஒரு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் S1லேருந்து ப்ரைஸ் ட்ரெண்ட் ஆகி கீழே போகிறது. இது 3ல் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான ரிஸ்க் ரிவார்டு கொடுக்கக்கூடியது இந்த R1 அண்ட் சிபிஆர் தான். ஸோ இது 2ல் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது அப்படியே நம்ம பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ஸோ நிஃப்டியை நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மந்த்லி டைமில் இந்த R1க்கு மேலே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து R1க்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு ரேலி ஒரு க்ரீன் கேண்டில் கூட உங்களால் பார்க்கவே முடியாது. விச் மீன்ஸ் பையர்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ப்ரைஸை ரைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, டப்புன்னு ஃப்ளோவில் வரல. ஸோ பையர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியில் வந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஆனால் அந்த ஃபால் வந்து எப்போ வந்து உங்களுக்கு அக்ரிவேட் ஆகும் அப்படின்னா இந்த 23,150 இருக்குது பார்த்திங்களா, இதையும் தாண்டி கீழே விழுகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு பெருசாக கீழே விழும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி கன்சாலிடேஷன் மோடில் இருக்கிறதுக்கு வித் ஹியூஜ் வால்டாலிட்டியோடு இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் ஒரே நிமிஷம், நான் வீக்லி டைம் ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு பார்த்துறேன். ஸோ வீக்லி ஓகே. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் அப்படிங்கிறது புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ராபப்ளி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட் சிபிஆர் வரும்னு நினைக்கிறேன். அந்த இன்சைட் சிபிஆர் வந்துச்சுன்னா அது ட்ரெண்டிங் வீக்காக இருக்கும். ஏன்னா போன வாரம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிடுச்சு. இந்த வாரம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ இந்த வாரம் ஒரு ட்ரெண்டிங் வீக் எதிர்பார்க்கலாமா? இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நிஃப்டி வந்து கீழே போகிறதுக்கு தயாராக இருக்கிறான்னு அது வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஆனாலுமே அவன் இந்த 150 தாண்டுறான் பார்த்திங்களா, அப்போ தான் இவன் வந்து பியரிஷ் ஆகும். அது வரைக்கும் வர்ற ஃபால் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங்கால் வர்ற ஃபால் எந்த டைம் வேணாலுமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட இன்டர்பிரேஷன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் முதல்ல நம்ம வந்து 5 மினிட்ஸில் சிபிஆர் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீக்லியை பற்றி போவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயோட ப்ரைஸ் ஆக்ஷன். இது வந்து நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியுமே நல்லா ஃபால் வந்தாலுமே நிஃப்டி மாதிரி கீழே S1 கிட்ட அவன் க்ளோஸ் ஆகல, சிபிஆர் கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கான். விச் இஸ் அ கிரேட் பாசிட்டிவ் சைன் ஃபார் பேங்க் நிஃப்டி. எந்த ஒரு ஃபால் வந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடுது அப்படிங்கிறத குறிக்குது. அதே மாதிரி அந்த ஃபால் எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டியோட R2
ஓகேங்களா. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா R2க்கு மேலாம் போகல. ஆனால் பேங்க் நிஃப்டியில் போன வாரம் பெரிய ரேலி அப்படிங்கிறது வந்துச்சு. நிஃப்டி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே பேங்க் நிஃப்டி அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கிறான். ஸோ பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறான். ஸோ இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்பவுமேங்க நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரியுது. அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்சைட் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டியில். இட் இஸ் ஆக்சுவலி ட்ரெண்டிங் சைன். என்றைக்குமே இன்சைட் சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா ஒரு 60 to 70% மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து இன்றைக்கி அப்போது ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னா கீழே ட்ரெண்ட் ஆகுமா மேலே ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறவன் பாசிட்டிவாக தான் இருக்கான். ஸோ மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு ஃபால் வரும்போது அவன் வந்திருக்கான். ஸோ இப்போது இந்த வீக்லியோட R2 இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கான், ரொம்ப தூரமாக இல்லை 51,262 ரேஞ்சில் இருக்கான். இதை தாண்டி அவன் கீழே வரும்போது கண்டிப்பாக ஒரு ஃபாலை வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைஸ் மேலே போகும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த 52,000 தாண்டினா தான் அவன் வந்து கன்ஃபார்மாக மேலே ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எனக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது R1 ரிவர்சல் அண்ட் S1 ட்ரெண்டிங், இது ரெண்டு தான். சிபிஆர் ரிவர்சல் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஈவன் தோ நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியுமே இந்த 51,750 ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆயிருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இது ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தெரில. அதனால் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் R1 கிட்ட வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கலாம், இதை ஷார்ட் அடிக்கலாம். அதே மாதிரி வந்து சப்போஸ் ப்ரைஸ் S1 தாண்டி கீழே க்ளோஸ் வச்சாலுமே 5 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்கணும். அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேண்டிலாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற செட்டப்பில் 3-4 என்ட்ரி கிடைக்கும். அதில் ஹை ப்ராபபிள் எது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு எது ஃபேவரபுளாக இருக்குமோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து இதை பொசிஷனெல்லாம் அனலைஸ் பண்ணிடுவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம் உங்களுக்கு முதல்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் வரேன். வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்களா செம்மையான ஒரு பிரேக் அவுட்டு. உங்களுக்கு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய விக்கோட ஒரு கேண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் அண்ட் ஃபார்வர்ட் பை பிரேக் அவுட். அப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பொசிஷனெல்லாம் பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு விக்கோட முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து க்ரீன் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிருக்கு, பட் திருப்பி வந்து மேலே போயிருக்கு. அண்ட் அகைன் வந்து ஃபால் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டில் ஃபால் வருதோ பையர்ஸ் உள்ளே கொண்டு வந்து ப்ரைஸை மேலே புல் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி பிரேக் அவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ எந்நேரம் வேணாலும் திருப்பியுமே வந்து ஆல் டைம் ஹையை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் இது ஃபர்தராக ஃபால் ஆகும் அப்படின்னா இந்த மந்த்லியோட R2 உடச்சி கீழே போகும்போது ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அண்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேங்க் நிஃப்டியில் தான் மோஸ்ட்லி ட்ரேட் இருப்பேன் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து வீக்லி டைம் இந்த வாரம் ஃபார்ம் போகிற சிபிஆருமே நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடு சிபிஆராக இருக்குது. இந்த வைடு சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷனை இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா பேங்க் நிஃப்டி போன வாரமே வந்து பார்த்திங்கன்னா செமையான ஒரு ரேலி அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால் இந்த வாரம் வந்து ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் சிக்னல் வருது பாருங்கள். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து அவன் கன்சாலிடேட் ஆவான்னு சொல்கிறான். இதே தான் போன வாரம் நடந்துச்சு. போன வாரம் என்னாச்சு, நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தான், ஆனால் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தான். ஸோ இந்த வாரம் அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. பட் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக போக போக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து தாண்டி கீழே க்ளோஸ் வச்சா மட்டுமே தான் வந்து நெகட்டிவாக இருப்பான். அது வரைக்கும் அவன் பாசிட்டிவிட்டி தான் வந்து மெயின்டைன் பண்ணுவான். அண்ட் இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். அண்ட் இப்போ இன்றைக்கி வந்து மிட் கேப்போட எக்ஸ்பைரி அதுக்கு போயிடுவோம் நம்ம. ஸோ மிட் கேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேங்க எக்ஸ்பைரி இருக்கிறதுனால. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிட் கேப் மேலே ஓப்பன் ஆனாலுமே உங்களுக்கு வந்து சின்ன சைடு வேஸ்டிலே முடிச்சிட்டான். 0.2% பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்கான். இவன் தான் நிஃப்டி வந்து ஒரு 65 பாயிண்ட் கீழே விழுந்தாலுமே இவன் பாசிட்டிவாக இருக்கிறான். ஸோ இப்போ விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து டுமாரோ சிபிஆர் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சிபிஆர் கிட்ட வருது அந்த இடத்துல S1 இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி வந்து மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் S1 ரிவர்சல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அசெண்டிங் சிபிஆராக இருக்குது. ஸோ சிபிஆர் ரிவர்சல் வந்து இதுக்கு ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ இன்றைக்கி என்றைக்குமே அசெண்டிங் சிபிஆர் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகும்னு எடுக்கிற அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணுறதோ அது புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதோ தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ப்ரைஸ் வந்து S1 கிட்ட வரும்போது நீங்கள் ரிவர்சல்னு எடுத்திங்களா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் S1 டச் பண்ணிவிட்டு சிபிஆரை தாண்டினாலுமே நீங்கள் வந்து ஒரு புல்லிஷ் வியூ எடுக்கலாம். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. S1 டச் பண்ணாமல் சிபிஆரை தாண்டிச்சுன்னா
எனக்கு வந்து அது ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. S1 reversal or Virgin CPR reversal is a high probable trading opportunity for mid-cap Nifty. If the price touches S1 and then if it breaks the CPR, then it is a high probable opportunity. S1 டச் பண்ணாமல் அது மேலே போச்சுன்னா அது ஹை ப்ராபபிள் ட்ரேட் கிடையாது. இதுதான் வந்து மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் அனாலிசிஸ் பேஸில் தான் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணிக்கங்க. அண்ட் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.